guys, Tollywood took over னு இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுல பார்ட் 3 வேணும் bro அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு அண்ட் நல்ல வியூஸும் போகுது. பட் பார்க்கிறதுல முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்ட் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துரும். சோ இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றதும் பண்ணாதும் உங்க இஷ்டம். எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சோ இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். எப்பவும் போல இந்த வீடியோலயும் 5 காரணங்கள் கான்செப்ட் தான். அதுல முதல் காரணம் ஆடியன்ஸோட மைண்ட் செட். இதை நான் முன்னாடி போட்ட வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு படத்தோட சக்சஸ்க்கு ஆடியன்ஸ் தான் முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட ஆடியன்ஸ் பயஸ்டா இருந்தா நல்லா இருக்காது. லைக் இப்ப தமிழ் ஆடியன்ஸ்க்கும் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, தமிழ் ஆடியன்ஸ் வேற இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வருதுன்னா ஆஹா ஓஹோன்னு அந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஆனா அதே மாதிரி இங்க ஒரு படம் வருதுன்னா ஐயய்ய இது என்ன கர்மம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. சோ அந்த படமும் ஃபிளாப் ஆயிடுது. பட் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி இல்ல, எந்த படம் வந்தாலும் நல்லா இருந்தா கொண்டாடுறாங்க. சோ அதனால தான் அவங்கள்ட்ட இன்னைக்கு 4000 கோடி இருக்கு, நமக்கு 1000 கோடி கனவாவே இருக்கு. சோ இந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1000ல் ஒருவனே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த படம் இங்க ஃபிளாப். என்னதான் இப்ப அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் படம் வந்தப்ப ஃபிளாப். ஆனா அதே சமயம் தெலுங்குல அந்த படம் ஹிட். அத கார்த்தியே நிறைய இடத்துல சொல்லிருப்பாரு. அது மாதிரி இன்னும் பல படங்கள் இருக்கு. இவ்வளோ ஏன் மெய்யழகனே எடுத்துக்கிட்டா இங்க ஃபிளாப் அங்க ஹிட். அதுவே ஃபஹத் ஃபாசிலோ இல்ல நிவின் பாலியோ அந்த படத்தை பண்ணியிருந்தா ஆஹா என்ன காவிய கதை, இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் தமிழ் சினிமால பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க அந்த படத்தை. பட் இங்க பண்ணா அதை ஓட விட மாட்டாங்க. சோ அந்த மைண்ட் செட் தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். எந்த படமா இருந்தாலும் நல்ல படமா இருந்தா கொண்டாடுங்க. சரி ஓகே ப்ரோ, இது மாதிரி தானே தெலுங்கன்ஸும் பண்ணிருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா கரெக்ட் தான். பாகுபலி 1க்கு எல்லா இடத்துலயும் நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சது. ஆனா தெலுங்குல மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க திருந்தி எல்லா படங்களையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க எப்ப மாற போறாங்க அப்படின்னு தெரியல. சோ இதுக்கப்புறமாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பிரிச்சு பார்க்காம இந்தியன் சினிமாவா பார்த்தாதான் உருப்படும். சோ இதை நான் சொன்னது இல்ல, எஸ் சொன்னது. பட் நானும் ஒரு வாட்டி பதிவு பண்ணிக்கிறேன். சரி ஓகே இதை விடுங்க. அடுத்து 2வது காரணம் டைரக்டர் பிராண்டிங். அதாவது ஹீரோ ஒர்க்ஷிப்பை விட்டுட்டு டைரக்டர்ஸை பிராண்ட் பண்ணணும். லைக் ஒரு டைரக்டருக்காக படம் பார்க்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு தோணணும். சோ அதுதான் சீக்ரெட் ஆஃப் டாலிவுட் சக்சஸ். அண்ட் இன்னைக்கு வாரணாசி எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறது ராஜமௌலிக்காக மட்டும்தான். அஃப்கோர்ஸ் சில பேர் மகேஷ் பாபுக்காக போகலாம், அதுல தப்பு இல்ல. பட் அது மாதிரி இங்க யாருமே இல்ல. ஏன்னா இவங்க கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. லைக் இப்ப எல்சியூ அப்படின்ற ஒரு விஷயத்தால லோகேஷ் ஸ்டாண்ட் அவுட் ஆனாரு. பட் அதெல்லாம் கூலியோட ஊத்தி மூடிட்டு அவரும் தெலுங்கு சினிமா பக்கம் போயிட்டாரு. பட் அங்க அவருக்கு 1000 கோடி கிடைச்சிரும். ஆனா இங்க இருந்த ஒருத்தரும் இப்ப இல்ல. அதுவே நீங்க தெலுங்குல பாருங்களேன், ராஜமௌலியை தாண்டி சந்தீப் ரெட்டி வாங்கா, சுகுமார், திருவிக்ரம், நாகஸ்வின் ஒரு படையே இருக்கு. சோ அவங்க படங்கள்ல ஹீரோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு. இவ்வளோ ஏன் அவங்கெல்லாம் ஒரு ஈய வச்சு படம் எடுத்தாலும் அந்த படம் ஓடுது. இதை தான் நான் டைரக்டர் பிராண்டிங் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால இனிமேலாச்சும் ஹீரோ ஒர்க்ஷிப்பை விட்டுட்டு டைரக்டருக்கும் கொஞ்சம் வேல்யூ கொடுங்க. ஏன்னா அப்பதான் அந்த சினிமாவோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அஃப்கோர்ஸ் அந்த படமும் வேர்ல்டு வைட் ரீச் ஆகும். பட் பார்க்கலாம் தமிழ் ஆடியன்ஸ் இதை பண்றாங்களா இல்லையா அப்படின்னு. சரி ஓகே, அடுத்து 3வது காரணம் தெலுங்கு சினிமாவோட நார்த் இந்தியா மார்க்கெட். போன வீடியோல நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க கிட்ட இருக்குன்னா அது ராஜமௌலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம கிட்ட இல்லாது அவங்க கிட்ட இருக்க இன்னொன்னு நார்த் இந்தியா மார்க்கெட். ஏன்னா இங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் சவுத்ல மட்டும்தான் ரீச் ஆகுது. நார்த்ல வந்து போன ட்ரேசஸே தெரிய மாட்டுது. அதுவே ரொம்ப பெரிய படம்னா ஒரு 800ல இருந்து 1500 ஸ்கிரீன் கொடுக்குறாங்க. லைக் கூலி லியோக்கெல்லாம் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே தெலுங்குல இருந்து ஒரு படம் வருதுன்னா நார்த்ல அவங்க படமே வர மாட்டுது. மொத்தமா இருக்க 6000 6500 ஸ்கிரீன்ஸையும் அவங்களுக்கே கொடுத்துறாங்க. சோ அதனாலேயே டாலிவுட் நார்த் இந்தியா மார்க்கெட்ல கொடி கட்டி பறக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நார்த் இந்தியா மார்க்கெட்னால தான் அவங்கள்ட்ட அந்த 4000 கோடியும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தெலுங்கு சினிமா அப்படின்னு சொன்னாலே நார்த் இந்தியால அதை பார்க்கறதுக்காக ஒரு ஆடியன்ஸ் பேஸும் இருக்கு. ஸ்கிரீன்ஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னாலும் அந்த படங்களுக்கு ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் பண்றது பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தை டாலிவுட் சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. பட் அந்த ஆடியன்ஸை அவங்க இன்னைக்கு நேத்து பிடிக்கல. அந்த ஆடியன்ஸ் உருவாகி 10 வருஷம் ஆச்சு. அண்ட் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே படங்கள் பண்ணி அந்த ஃபேன் ஃபாலோவிங்கை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல டாப்ல இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்கிரீன்ஸ்னா நிறைய கலெக்ஷன். அண்ட் அவங்க நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு பாகுபலி அப்படின்ற ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் தான் தமிழ் சினிமாக்கு இப்போ தேவைப்படுது. பார்க்கலாம் இந்த ஜெயிலர் 2ஆவது அந்த ஸ்பார்க்கை கொடுக்குதா அப்படின்னு. ஸோ அப்படியே கொடுத்தாலும் டாலிவுட் பண்ண மாதிரி அதை கேரி ஆன் பண்ணணும். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி ஓகே இதையும் விடுங்க. அடுத்து 4வது காரணம் கிராஸ் இண்டஸ்ட்ரி காஸ்டிங். அதாவது டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலும்
இருந்தாலும் எடுத்து போட்டுக்கிறாங்க. லைக் மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், ஏன் ஸ்டண்ட் டீமா கூட இருக்கட்டும், எல்லாத்துலயும் பெஸ்ட்டை தேடுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் கொலாபரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் இந்த இடத்துல சொல்றது கேமியோஸ் பத்தி இல்ல. ஏன்னா உடனே நாமளும் கூலியில எல்லா இண்டஸ்ட்ரி ஆளையும் போட்டிருந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் நான் இங்க சொல்றது ஃபுல் ஃபிளெஜ்டு கேரக்டர்ஸ் ஆர் டெக்னீஷியன்ஸ் பத்தி. லைக் இப்ப கல்கியவே எடுத்துக்கிட்டா தமிழ் வில்லன், தெலுங்கு ஹீரோ, ஹிந்தி ஹீரோயின், டைரக்டர் தெலுங்கு, மியூசிக் டைரக்டர் தமிழ், அண்ட் அப்புறம் முக்கியமா ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலும் அதை தேடி போய் பிக் பண்றாங்க. ஸோ அதனால தான் குவாலிட்டியில எந்த குறையும் தெரியல. ஸோ அதை நம்ம பண்ண மாட்டோம். இனிமேலாவது இது மாதிரி பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். சரி, ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து 5வது காரணம் ஃபேமிலி லெகசி சிஸ்டம். இது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை சொன்னாரு. சரின்னு நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி ட்ரீ இருக்கு. லைக் அக்கினேனி ஃபேமிலி, தகுபதி, கோனிடெல்லா, அல்லு, நந்தமுரி, உப்பலப்பட்டின்னு ஒரு 5-6 ஃபேமிலி கிட்ட தான் மொத்த தெலுங்கு சினிமாவோட ஃபுல் கண்ட்ரோலுமே இருக்கு. ஈவன் கவர்மெண்டே மேக்ஸிமம் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்ல. ஸோ அதனால அவங்க 2000 ரூபாய்க்கு டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. அஃப்கோர்ஸ் இது தப்பா இருந்தாலும் அந்த சினிமாட்டிக் ஹைக்காக ஆடியன்ஸ் அந்த காசை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால யாரும் கண்டுக்கிறது இல்ல. அண்ட் சினிமாவை தாண்டி அவங்க தான் கவர்மெண்டே. பவன் கல்யாண்ல இருந்து பாலையா வர நிறைய பேர் பாலிடிக்ஸ்லயும் இருக்காங்க. அண்ட் மேஜரா அந்த ஃபேமிலிஸ் தான் போத் சினிமா அண்ட் பாலிடிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ அதனால அங்க ஃபேன் வாசும் பெருசா இல்ல. ஏன்னா சுத்தி அந்த ஃபேமிலிட்ட தான் வந்தாகணும். ஸோ தெலுங்கு சினிமாவை பொறுத்தவரை எல்லாருமே நெப்போ கிட்ஸ் தான். எக்ஸ்பெக்ட் தலைவன் நானி. பட் எல்லாருமே வெரி மச் டேலண்டட் அண்ட் டெடிகேட்டட் ஹார்ட் ஒர்க்கர்ஸும் கூட. ஸோ அதுல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி இருக்கிறது தெலுங்கு சினிமாக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட அது இல்லாததுனால அது தப்புன்னு நீங்க சொல்லலாம். பட் டேலண்டே இல்லாம ஃபோர்ஸ் பண்றப்பதான் நெப்போட்டிசம் தப்பாகும். மற்றபடி நம்ம அப்பா சம்பாதிச்ச சொத்தை நமக்கு தானே கொடுக்குறாங்க. லைக் நம்ம அப்பா பண்றதெல்லாம் நமக்காக தானே. அது மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு அது தொந்தரவாகாத வர எதுவுமே தப்பு இல்ல. சரி, அதை விடுங்க. இந்த மாதிரி ஃபேமிலி சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப யுனைட்டடா இருக்காங்க. அதனால தான் எல்லார் படமும் அங்க பெரிய ஹிட் ஆகுது. அண்ட் ஈவன் 4000 கோடியும் இருக்கு. பட் தமிழ் சினிமால அந்த யூனிட்டி எப்போ வரும் தெரியல. பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஜெயிலர் 2லயாச்சு தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குதா இல்லையா அப்படின்னு. ஸோ ஃபைனலா தமிழ் விசஸ் தெலுங்கு சினிமா பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் சில பாயிண்ட்ஸும் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்த பாட்டும் போடுறேன். அண்ட் இதையும் தாண்டி நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைச்சாலோ இல்ல சொல்றதுக்கு எதுவும் வச்சிருந்தீங்கனாலோ போற போக்குல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. குட் பை.